ரீசெண்டா ஆந்த்ரோபிக்கோட சிஇஓ அவர் வந்து ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிட்டாரு, கிட்டத்தட்ட ஒரு பெரிய பெர்சன்டேஜ் ஆஃப் ஒயிட் காலர் ஜாப்ஸ்லாம் காணாம போயிடும். அதுக்கான டைம் ஃப்ரேம் 1லேருந்து 5 வருஷத்துக்குள்ள காணாம போயிடும். நெறைய வேலைவாய்ப்புகள் இழப்பு ஏற்படும். இத பத்தி நெறைய பேர் ஓப்பனா பேசுறதில்ல. எல்லாம் சுகர் கோட் பண்ணி, இல்ல இல்ல அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்களே தவிர, இதான் உண்மை அப்படின்றாரு. இது ரொம்ப பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு. இத பத்தி நான் ஒரு போஸ்ட் கூடயும் சும்மா போட்டிருப்பேன். அதை சுற்றி நிறைய விவாதங்கள் ஓடுனுச்சு. சில பேர்லாம் நல்ல நல்ல கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. இது வந்து ஏன் இதை இவர் சொல்கிறாரு, இவரே என்ன சொல்கிறாரு, ஏஐ கம்பெனிலாம் நிறைய டேக்ஸ் பண்ணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு இன்கமே பீப்புள் ஒர்க் பண்ணி வர டேக்ஸ்னு. இப்போ இது எல்லாத்தையும் இந்த ஏஐ ரிப்ளேஸ் பண்ணால் ஏஐ கம்பெனியே நிறைய டேக்ஸ் பண்ணணுன்னு இருக்காரு. இவரே இவர் துறைக்கு எதிர்த்து எப்படி இது பேசிகிட்டு இருக்காருங்கிற மாதிரி சில விவாதங்கள்லாம் ஒன்றுச்சு. அவர் அதுக்கெலாம் ரிப்ளை பண்ணியிருக்காரு. இது உண்மை தான், இது மாற்ற போகுது, நிறையா மாற்ற போகுது. இதுக்கு மக்கள் ஃபஸ்ட்டு இன்னும் ரெடி ஆகல. இது இந்த மாதிரி ஒன்று வருதுன்னு விழிப்புணர்வு இல்லைங்கிறாரு. உண்மைதான், அவர் சொன்னது நிறைய இது உண்மைதான். நானே இடையில ஊருக்கெல்லாம் போய் சில பேர்ட்டெல்லாம் பேசினப்ப ஏஐ பற்றி அங்கெல்லாம் அவ்வளோ பெரிய விழிப்புணர்வே இல்லை. ஏதோ எங்கேயோ ஏதோ நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க தவிர இதனால வரப்போகிற பாதிப்புகள், இதனால வரப்போகிற என்ன சொல்கிறது, கம்ப்ளீட்டாக நிறைய விஷயங்கள் மாறப்போகுது. இது சாதாரண இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் மாதிரி நினைக்காதீங்க. இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் சிஸ்டம் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜை விட இந்த கம்பெனி நடத்துகிற இவங்களுக்குலாம் இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷன் தெரியும். அதாவது இப்போ நம்ம ஒரு மாடல் இன்னைக்கு தெரியுதுன்னா, அந்த மாடல்லாம் 5 வருஷமாக அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அடுத்த 5 வருஷம் கழிச்சு என்ன வரப்போகுதுன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி விசிபிலிட்டி இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுக்கணும். ஆனால் இதே பேரலல் யூனிவர்ஸில் பார்த்தீங்கன்னா, மெட்டாவோட சீஃப் ஏஐ சயின்டிஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் உடனேலாம் மாறாது அப்படிங்கிறாரு. மாடல் இன்னும் வேர்ல்ட் மாடல் வச்சு தான் இன்னும் இது ஏஐலாம் டெவலப் ஆகுங்கிறாரு. அவர் இப்படி ஒரு கருத்து சொல்கிறாரு. எம்ஐடி ஸ்லோன் அந்த யூனிவர்சிட்டி, சில ஃபேமஸ் யூனிவர்சிட்டியில் உள்ள ப்ரொஃபஸர்லாம் சொல்கிறாங்க, அந்த அளவுக்குலாம் இது பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த மேபி 1% ஆஃப் தி ஜாப் வேணால் ஆட்டோமேட் ஆகலாம் தவிர அது பெரிய இம்பேக்ட்லாம் ஏற்படுத்தாதுங்கிறாங்க. இப்போ யார் சொல்கிறது கேட்குறதுன்னு தெரில. ஏன்னா ஒரு பக்கம் கூகுள் டீப் மைண்டு, டெமிஸ் ஹசாபேஸ், ஆந்த்ரோபிக்கோட சிஇஓ சாம் ஆல்ட்மேன் இவங்கெல்லாம் ஒரு பக்கம் இப்படி சொல்கிறாங்க. மெட்டாவோட சீஃப் சயின்டிஸ்ட்டு அவங்கெல்லாம் ஒரு பக்கம் வேறு மாதிரி சொல்கிறாங்க. இதே காட்ஃபாதர் ஆஃப் ஏஐ அப்படின்னு அழைக்கப்படுற 2 பேர் அவங்களாம் வந்து இதை பற்றி ரொம்ப இதாக பயம்புறுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இதுக்கு உணர்ச்சிகள் இருக்குன்னே அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க. அது கோவப்படுது, சந்தோஷப்படுதுன்னெலாம் சொல்கிறாங்க. யார் சொல்கிறது உண்மை, யார் சொல்கிறது பொய், யார் சொல்கிறது நம்புறதுன்னு தெரில. ஆனால் ஒன்று தெரியுது, மக்களுக்கு வந்து கொஞ்சம் விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது. ஏஐயோட விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது. இது வரப்போகிற மாற்றங்கள், இது ஏற்பட போகிற தாக்கங்களுக்கெல்லாம் இன்னும் யாரும் ரெடி ஆகலன்னு மட்டும் நல்லா தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?